to all. The parents meeting வந்திருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்னோட வார்ம் வெல்கம். நம்மளோட பேரண்ட் மீட்டிங் தான் இது வந்து நம்மளோட 5th பேரண்ட் மீட்டிங். ஆக்சுவலாக நம்ம எதுக்காக இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சும்மா சின்னதாக இங்கே எழுதியிருக்கோம். உங்களுக்கு விசிபிளாக இருக்கா தெரியுதா? Okay. So this is the reason why we formed the parent meeting, just for knowledge sharing, forming local parents and if there any problem நம்ம பேசி வரும்போது நேச்சராக நமக்காக ஃபைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோம் ரெப்ரஸன்டேஷன் get the right support for the parent. இந்த மாதிரி சில ரீசன்ஸ்க்காக தான் we formed a group. We started conducting meeting and all. இதுதான் so far we have conducted 4 meetings. First meeting la Balabarthi sir வந்து he talked about autism. அப்ப தீபக் சார் கிட்டங்க பட் ஒரு டைம் வந்து சார்னால ரொம்ப நேரம் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண முடியல. Second meeting Giridhar வந்து special educator, he was talking about the inclusion, schools and the problem we are facing in inclusion. And third meeting வந்து we conducted on the topic of behavior management. Behavior management topic la அதுக்கு தனபாண்டியன் சார் கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜிஸ்ட் அவங்க வந்து பேசினாங்க. Fourth meeting வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸோட டைரக்டர் தமிழ்நாடு அவர் பேசினாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் 5th மீட்டிங். இந்த மீட்டிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அபவுட் டிசேபிலிட்டி ரைட்ஸ். இதில் ஏற்கனவே நான் நம்மளோட குரூப்பில் வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். வாட் ஆர் த டாபிக்ஸ் we are going to discuss. என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன கவர்மெண்ட் ஆக்ட் இருக்குது, அதில் நமக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் வந்து நார்மலாக வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ், வாட் ஆர் த டிஸ்கிரிமினேஷன், என்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி வந்து நம்ம குழந்தைங்களுக்காக எப்படி லீகலாக அட்வொகேட் பண்ணுறது. ஃபைனலாக என்னென்னா ஆஸ் அ பேரண்டாக, ஆஸ் அ ஸ்பெஷல் சில்ட்ரனோட பேரண்டாக நம்மளோட ரோல் என்ன, வாட் வி ஹவ் டு டூ டு என்ஷூர் த ரைட்ஸ் ஆஃப் அவர் சில்ட்ரன். அதுதான் மெயின். எல்லா இடங்களையும் நம்ம மன வருத்தப்படுறோம், ஆனால் நம்ம குழந்தைகளோட உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நம்மளோட பங்களிப்பு என்ன இந்த சொசைட்டியில். இது ஃபியூச்சர் எல்லா நாளும் நம்ம கூட இருக்க போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம குழந்தைங்களோட ரைட்ஸுக்காக, ஃபியூச்சர் அவங்க இன்னும் சேஃபாக இருக்கிறதுக்காக. அதுதான் நம்மளோட மெயின். அதை வந்து ஏரியாவில் தான் நமக்கு பிளாக் அப்படியே பிளாங்காக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இதுலாம் நல்ல டீட்டெயில் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நமக்கு தீபக் சார் இருக்காங்க. இப்போ நம்ம டாபிக் இன்னைக்கு நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் வந்து தீபக் சார். ஸோ அந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் சாரை பற்றி. அதுக்கப்புறம் வில் கோ டு த செஷன். ஓகே, தீபக் சார் பற்றி சொல்லணும்னா ஒரு 20-25 இயர்ஸ் பேக் ஒரு குழந்தை, சைல்டு என்னன்னா போலியோவால் அஃபெக்ட் ஆகினா குழந்தை, அம்மா தான் ரெகுலராக ஸ்கூலுக்கு எல்லாமே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த குழந்தைங்க ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க நாளைக்கு டூர் போக போகிறோம். அந்த குழந்தை எங்கெல்லாம் தூக்கவே இல்லை, பயங்கர சந்தோஷம். நான் எங்கெல்லாம் போக போகிறேன், என்னெல்லாம் பண்ண போகிறேன், ஒரு வாட்டி போயிட்டே வந்தாச்சு இமேஜினேஷனில். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க எல்லா குழந்தைங்களும் வந்தாச்சு ஸ்கூலுக்கு ரெடியாக போக போகிறாங்க. அப்போ அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போக முடியாது, அவங்களால நடக்க முடியாது, அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ அந்த குழந்தை அவ்வளோ தண்ணி நம்ம வந்து எப்படியெல்லாம் ட்ரீம் பண்ணணும். அம்மாவை பார்க்குறாங்க, அம்மாவும் கண்ணு தண்ணியோட போகிறாங்க. ஒரே எதுவும் கேட்கல, எதுவும் சொல்ல முடியல அம்மானால. அன்னைக்கு அந்த குழந்தை மனசுல நினைக்கிறாங்க அம்மா நமக்காக கேட்கல. அதே மாதிரி அப்படியே வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய கோவிலுக்கெல்லாம் போகும்போது அவங்க யூஸ் பண்ண ஸ்டிச்சை வந்து அவங்களோட கொழுப்பு, அதனால அவங்க உள்ள அந்த ஸ்டிச்சோட அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து கோயிலுக்குள்ளே போகிற உரிமைகள் மறுக்கப்படுது. அன்னைக்கும் அம்மா பேசுறேன், ஆனால் அன்னைக்கு அந்த குழந்தை கேட்குது ஏன் எனக்காக சண்டை போட்டேன், அவங்க என்னை வந்து விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் எனக்காக பேசணும், ஏன் பேசுறேன். அன்னைக்கு அந்த குழந்தை ரியலைஸ் பண்ணிடுச்சு நமக்கு ஒரு பிரச்சனை, நம்மளை மாதிரி இருக்கவங்க நிறைய பேருக்கு பிரச்சனைனா பேசணும், நாம கேட்கணும், அதுக்கு நம்மளை நாம தயார்படுத்திக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் அன்னைக்கு அந்த குழந்தை தனக்காக யோசிக்க ஆரம்பிச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்த குழந்தை தான் முன்னாடி. அவங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டியும் சரி, அவங்க எந்த ஒரு இடத்துல எந்த உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் கவர்மெண்ட் என்ன ஒரு புது திட்டம் கொண்டு வந்தாலும் அதை அனலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும், இதில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், அதை எப்படி அழகாக கன்வே பண்ணுறது. அதுக்கு எந்த ரிசல்ட் இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கணும்னு கிடையாது, மென்டலெக்சுவல் இது கிடையாது, எதுவுமே ஒன்றே ஒன்று மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த இடத்துல எந்த உரிமைகள் மறுக்கப்பட்டாலும், எந்த இடத்துல எந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டாலும்
முதல் ஆளாக ஃபைட் பண்ணது நம்ம தீபக் சார் தான். ஸோ தீபக் சாரை பற்றி சொல்லணும்னா மூணே விஷயம் தான். தாடி இல்லாத பெரியார், முண்டாசி இல்லாத பாரதி, அப்புறம் கையில் துப்பாக்கி கத்தி இல்லாத போராடி. எல்லா டிசபிலிட்டிக்காகவும் எப்படி ஒரு பர்சன் இவ்வளோ நாலேஜ்ஃபுல்லாக இவ்வளோ கண்டென்ட்ஃபுல்லாக இருந்தால் அது யாராக இருந்தாலுமே சமூகம் வந்து அதை திரும்பி பார்க்குங்கிறது ஒரு வாழ் உதாரணம் தான் நம்ம தீபக் சார். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் தீபக் சார் டுடே. டெஃபினட்டாக நமக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பூஸ்டப் மாதிரி கிடைக்கும். இனிமேல் கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பேசுவோம். அது ஐ எம் கேரண்டி. ஸோ ஐ எம் ஹாப்பி டு வெல்கம் தீபக் சார். சார் சில வார்த்தைகள் ஆடியெல்லாம் பெரியார் சொல்ற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப ஓவரா நான் எடுத்துக்க முடியல. அது கடல் இந்த ஆரம்பிக்கிறது முடிக்கிறது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு டாபிக். I try to make it in bilingual wherever I think it's important to make it bilingual. I make it. முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஏன்னா எனக்கு வந்து திடீர்னு ஆழ்ந்த யோசனை போயிட்டு எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியும். ஆனா ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க எல்லாருக்கும் தான் வந்திருக்கிறது தான் பெரிய தொடக்கம். இது வந்து சாதாரண தொடக்கம் நான் பார்க்கிறேன். எதுக்குமே ஒரு தொடக்கம், ஒரு 1000 தொலைவு நடக்கும். ஆனா முதல் அடி எடுத்து வைக்கிறது தான் இம்பார்ட்டன்டான விஷயம். டு கமிங் டுகெதர் இஸ் a huge beginning. அது நீங்க எல்லாரும் ரொம்ப சாதாரணமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வாழ்த்து சொல்லக்கூடியது வந்து இதை யாரெல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க அவங்களுக்கு தான் என்னோட முதல் வாழ்த்து. ஏன்னா அவங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கருத்து உங்களை ஆள வேண்டும். எந்த கருத்து உங்களை ஆளுகிறதோ அந்த கருத்து உங்கள் வாழ்க்கை முழுக்க வியாபித்து உங்களை ஒரு இலக்கை நோக்கி எடுத்துட்டு போகும். அது அந்த கருத்துக்கு சொந்தக்காரராக நாலாவது படிக்கும் பொழுது இந்த டிசபிலிட்டி நாளைக்கு வெளியே கொண்டு போடுறீங்க. அதனால நம்மளை வந்து நமக்கு பேப்பரில் பஸ்ஸு ஃபோட்டோ கொடுத்தா கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு மேலே ஆரம்பமாக பார்ப்பேன். ஏன்னா வெளியே போனால் பஸ் தெரியும், நம்ம பஸ்ஸே பார்க்கறது இல்லையே. நான் வந்து 1985 வச்சுக்கேன். அப்போ நம்ம ஸ்கூல் கூட்டு போகிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுது. உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் அப்போலாம் ஞாபகம் சின்ன பிள்ளையாக இருக்கும். வீடியோ கோர்ஸ் பஸ்னா சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம், அந்த ஊருக்கு போகிறதா வீடியோ கோர்ஸ் போக சொல்லணும். என்னுடைய அம்மா டிவியில் வந்து வேடந்தாங்கல் என்ன ஒரு பெரிய இதுன்னா வேடந்தாங்கலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்ன நிகழ்வு தான் நான் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணது. இன்னைக்கு இங்கே வந்து இதை பற்றி உங்கள்கிட்ட பேச வர்றதுக்கு முன்னாடி நேரில் நைட்டு நான் வேடந்தாங்கல் தான் நான் வேற ஒரு விஷயமா என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு கோயின்சிடென்ஸாக பார்த்தேன். இது மாத்திரம் இல்லை, கோயில்களுக்குள்ள விடலை தாயுமான தெய்வம்னு சொல்லுவாங்க. தாயுமான சுவாமி திருச்சியில் எனக்கு வேறு டேலண்ட். ஒரு விஷயம் எனக்கு உங்களெல்லாம் பார்க்க உண்மையிலேயே மகிழ்ச்சி. முதல் கேள்வி பேசணும். See, I don't want to really prepare and talk. This is something where I don't want to try to do a brain teaser. Kind of உங்களோட உட்கார்ந்து ஒரு அறிவார்த்தமாக பேசி I am intellectual. அது உங்களோட intellectual capacity என்னன்னு பேசுவதற்கு நமக்கு இல்லைங்களா? என்ன சொல்றது? நமக்கு வந்து நம்ம குழந்தைக்கு இருக்கு, அது வந்து ஒரு வாழ்க்கை. எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நம்ம குழந்தைக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு அறிவாளிகள் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில் எங்களோட நிகழ்வுக்கு வந்து காலையில் ஒரு டிசபிலிட்டி நிகழ்வு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அதில் புதிய தலைமுறையிலேருந்து செந்தில் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா புதிய தலைமுறையில் நைட்டு விவாத நிகழ்ச்சி நடத்துவார். அவர் தான் என்னுடைய நல்ல நண்பர் அழைச்சிருந்தேன். அவர் சொன்னாங்க, 1980 போலியோ ஜாஸ்தியாக இருந்துச்சு, நல்லா ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க. இப்போ ஆர்டிசம் பெருமேசி நிறைய இருக்க எனக்கு என்னமோ இது வேற ஏதோ பெரிய சரியாக இருக்குமோ. நிறைய எல்லாம் உணவு முறை அதை கண்டுபிடிக்கணும்.
அது சொன்ன கருத்து சரியா தப்பாங்கிற விவாதத்துக்குள்ள நெருக்கடியா வேற விஷயம். ஆனால் ஊடகத்துடைய கூட்ட மக்களுக்கு இந்த பார்வை ஒரு கியூ நமக்கு, அதாவது ஒரு பெரிய முன்னேற்றம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத இப்போ ஒரு ஆழமான விஷயம். எனக்கு நடந்த நிகழ்வுகளுடைய நிமித்தம் நாங்கள் வந்திருக்கோம். ஆனா நீங்க இந்த டிசபிலிட்டி ரைட்ஸை நீங்க ஆழமா பார்க்கணும். இதுல 12 நிலை அளவுகள் லெவல்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரைட்ஸ், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் ரைட்ஸ். ஆனா இந்த சமூகம் தன்னை எந்த அளவுக்கு வளர்த்திருக்கு, how much is their level of sensitivity towards which level of disability rights. அப்ப நம்ம முதல்ல கேட்கணும்னா அது யார் பேச போறாங்க? ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்க, ரைட்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது, எங்கெல்லாம் பயணிக்கப்படும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்ஸ்னா என்ன, முதல்ல டிசபிலிட்டினா என்ன, அதுக்கு பார்வை பார்க்கணும். வாட் இஸ் டிசபிலிட்டி? You know, what is the philosophy behind disability? Then what is a right? Right? இப்போ ஒரு ரைட்டாக அங்கீகரிக்கப்படுது. When are we really accepting it as a matter of right? அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது அது எந்த அளவில் நம்ம சொசைட்டிக்கு வந்து சேர்ந்துருக்கு. அப்போ வரலன்னா என்ன காரணம், என்ன செய்யலாம், என்ன நம்ம செஞ்சுக்கணும், நம்ம என்ன செய்யலை, என்ன செய்ய விடாம தடுக்கிறது நமக்குள்ள என்ன, இதுதான் நம்ம கடந்து பயணிக்கணும். 100 பேர் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து பல புரட்சிகள்ல 100 பேர் ரஷ்யாவுடைய ஒட்டுமொத்த இந்த மக்கள் தொகையில 25% புரட்சியே மொத்தமா பகிர்ந்துருக்காங்க. மீதி எல்லாம் சாப்பாடு முட்டையை கட்டிக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டு காலையில போகும் ஒரு கவர்மெண்ட் சாயங்காலம் புரட்சி செய்தவர்கள் வெரி ஃபியூ. அதனால இந்த விஷயத்துக்குன்னா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்ச வேண்டாம். சில விஷயங்களை சின்ன விஷயங்களை நம்ம எடுத்தோம் வச்சுக்கோங்க, பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும். We can certainly do. இது ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக எங்க அம்மா என்ன பேசுறேன்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னாங்க இல்லைங்களா, இது நிதர்சனம் இல்லை. எங்க அம்மாவுக்கு வந்து தன் பிள்ளைக்கு இப்படி இருக்கு, அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஏன்னா எங்க அம்மா வந்து டென்ஷன் இருந்துச்சு. என் அப்பா வந்து சொந்த கதையை சொல்றதுக்காக புதுசாக நினைக்க வேண்டாம். ஆனா அது ஒரு செய்தி இருக்கு. நம்ம அந்த செய்தியில பல பேர் அப்படிதான் நடந்து வந்திருக்கோம். இப்போ இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சில பேர் விதிவிலக்காக இருந்திருக்கணும். இப்போ எங்க அம்மா வந்து ஒரு ஐயன் வந்து கோயில் ஐயன் வந்து வச்சிருக்கிறார். என்னுடைய கடன் என் மனசுக்குள்ள ரொம்ப தெளிவா இருக்குது. என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து நீங்க காலில் ஷூ போட்டிருக்கீங்க, அது லெதரால் ஆனது, அது ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது சரி தப்பு அந்த வாரம் அதாவது அதுக்கு நான் போகக்கூடாது. பட் ஒரு வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது, ஒரு வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது. எங்க அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, she was in the mode of accepting. Okay, அவங்களுக்கு அந்த ரிலீஜன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதெல்லாம் சரி எல்லாமே நான் பையனை விடணுன்ற வருத்தம் இருக்கு. ஆனால் எது என் பையனோட ரைட்ஸ், எது அவங்க பண்றது தப்பு அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கக்கூடிய பார்வை அவங்களுக்கு காரணம். ஆனால் பை த டைம் சார் ஒரு 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 பாடி எக்ஸிஸ்ட் ஆச்சு. இந்த மாதிரி டிசபிலிட்டி ரைட்ஸ்க்காக என் குழந்தை உள்ள விடப்படாததுக்காக அவங்க எடுத்து பேசியிருக்காங்க. ஒரு விஷயம் அவங்க எடுத்து பேசாததுக்கு காரணம் என்னன்னா, ரைட்ஸ் பற்றின கிளாரிட்டி இல்லை. ரெண்டாவது பயம். ரைட்ஸ் பற்றின கிளாரிட்டி இல்லை, ரெண்டாவது பயம். ரைட்ஸ் பற்றின கிளாரிட்டி வந்ததுனால சில பேருக்கு பயம் போகலாம், சில பேருக்கு பயம் போகாம. இட்ஸ் மோர் ஆஃப் இன்டர்னலைஸ்ட் மேட்டர். அதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அப்படி வைக்கலைன்னா என்ன ஆகும்னு சொல்றோம்னா, நம்ம என்ன எடுத்துருக்கோம் நான் சொல்லுவேன். டிசபிலிட்டி ஆக்ட்ல நான் அதுக்கப்புறம் நிறைய உள்ள போகலாம். என் மனசில் பட்டதை நான் இப்படி சொல்ல போறேன். யாருக்கு என்னை வந்து நீங்க நிப்பாட்டலாம், உங்களுக்கு வச்சுக்க வேண்டாம். இந்த கண்ட்ரியில சொல்ற சில பேர் முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்துல கன்சர்ன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிடையாது. சரிங்களா? 2004ல இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வட்டி சட்டம் ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் நிமித்தம்
ஒரு முக்கியமான உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது. இந்த சட்டத்துக்கு டிசபிலிட்டிக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்குது நாட்டில். சினிமாவில் சொல்லுவாங்க கதை இருக்கு, ஆனால் ட்விஸ்ட் மாத்திரம் யாரோ வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இந்த ஆக்டில் இந்த வழக்கு என்ன ஆகுது, உச்சநீதிமன்றத்தில் வரும்பொழுது ஏகப்பட்ட காசு வந்து பப்ளிக் கார்பரேஷன்ஸ் பேங்க்ஸ் என்ன எக்ஸஸா பப்ளிக் கலெக்ட் பண்ணிடலாம். கலெக்ட் பண்ணது தப்பு அப்படின்னா இந்த வழக்கே. சரி, இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி கொடுக்குறதா இருந்தால் பெரிய விஷயம். பண்ணது தப்புங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க கோர்ட்ல. They proved it that it is wrong, that the governments and banks or corporations have excessively collected interest which is unconstitutional held up by it. So இந்த காசை என்ன பண்ணலாம்? அப்போ ஜஸ்டிஸ் ரவீந்திரன் அப்படின்றவங்க கேஸ் நம்பர் சொல்லிடுறேன் 4655 of 2004 which was decided 2004 case 2005 decided Supreme Court. I can give you a clear அவங்க என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா, நீங்க எக்ஸஸா பண்ணிருக்கக்கூடிய காசு இல்லையா, you have to spend it for disability rights and disability welfare for them. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இந்த நிமிஷம் இந்த சேனல் வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ணது கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய். நான் சொல்றது 2004. இப்போ நம்ம பேசிட்டு 2017. Till this moment the money has not been utilized. Till this very moment. Law புது disability law வந்து எதிர்க்கு you are aware of it. New disability act வந்துருக்கிறது யாருக்காவது அவேரா வச்சிருக்கலாம். ரொம்ப ஃபியூவா இருக்கும். இது முதல் நம்மளே புரிந்து கொள்ள முடியும். அந்த டிசபிலிட்டி லால என்ன சொல்லிருக்காங்கன்னா, நேஷனல் ஃபண்டுங்கிறது ஒன்று உருவாக்க போறோம், அந்த ஃபண்டுக்கு இந்த காசும் வரும் அப்படின்றாங்க. which means அப்ப இந்த காசு இப்பதான் ரியாலிட்டிக்கு லால கொண்டு வராங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் 2004ல 2017 வரைக்கும் இந்த மணி வரல. இது யாருக்கு நேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடைய கார்பஸ் ஃபண்டை வச்சு தான் எல்லா விதமான டிசபிலிட்டிக்கும் சரவணன் you can go out. அப்போ இது இவ்வளோ பெரிய எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, டெக்னாலஜி ஏகப்பட்டது எங்கேயோ வளர்ந்துருச்சு. அந்த டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு வந்து சேருது. இதுதான் யதார்த்த உண்மை. சரிதான். நம்மளோட குழந்தையோட ரைட்ஸ் வந்து டெக்னிக்கலாக இப்போ நான் உள்ள போகலை. அதுக்குள்ளே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய விஷயங்கள் பேசப்படும். இதையெல்லாம் யார் உறுதி செய்வது? சட்டம் என்பது இருட்டறை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சட்டம் என்பது ஒரு இருட்டறை. ஆனால் நம்ம இருட்டறைக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஒரு வழக்குரைஞரின் வாதம்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு ஒரு வழக்குரைஞராக ஒரு சட்டம் படித்தவர்களாக இருக்கிறது இல்லை. நம்ம பிள்ளைக்காக நம்ம பேசுறது. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா தான் ஹீரோ. சீரியஸ்லி ஸ்பீக்கிங், எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா தான் எனக்கு ஹீரோ. பல விஷயங்கள் என்ன பண்ணிருக்கோம், we have nailed the government. காரணம் ஏதோ எங்கள் அம்மா என்னை படிக்க சொல்லிட்டே இருப்பா, ஏதாவது படிச்சுட்டு இருப்பேன், கண்டதை படிக்கணும், பண்டிதன் ஆகணும் மாதிரி எனக்கு லால ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதை பார்க்கணும். நான் அப்புறம் போய் பார்க்கும்போது அதுக்கு அவ்வளோ ரைட்ஸை வந்து ரியாலிட்டிக்கு வருது. டிசைபிலிட்டி கொடுத்து இங்கே ஒன்றுமே வர மாட்டேங்குது. 3 மாதம் கழிச்சு ஒரு ட்ரெயின் வந்து டிராஃபிக்கை மாற்ற போகிறாங்கன்னா அதுக்கு எனக்கு இப்பயே சொல்லிட்டாங்க. மேயர்லேருந்து கடிதம் வருது. நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளோதான். லண்டன் மேயர்லேருந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, யுவர் பர்சனல் டிசபிலிட்டி இந்த ரூட்டில் தான் நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்தீங்க, இந்த ரூட் வந்து ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் மாற்ற போகிறோம், இதுக்கு உங்களுக்கு இங்கிருந்து ரூட்லாம் நீங்கள் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்போ இது இட் இஸ் மோர் ஆஃப் அன் ஆட்டிடியூட் இஷ்யூ. ஜெனரல் கவர்னன்ஸில் டிசபிலிட்டி இஷ்யூவும் சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் சிக்குவதை யார் எடுத்து பேசும்? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம். பேசுறதுக்கு முன்னாடி பேசுறது சரியானது நமக்கு ஒரு தெளிவு வரணும். பேசப்படக்கூடிய ஆளுக்கு தான் இதை பேசணும்ன்றது வேணும். தனி மனிதனாக போராடலாம். ஆனால் அந்த தனி மனிதர்களாக போராடும் போது அதுக்கு விழக்கூடிய எதிர்வினை அடிகளை தாங்கிறதுக்கு கெப்பாசிட்டி நம்ம அத்தனை பேருக்கும் தனித்தனியாக கிடையாது. ஒத்துக்கிறோமா? தனித்தனியாக கிடையாது. பட் ஆஸ் எ கலெக்டிவ் பேச முடியுமானா டெஃபினட்டாக பேசணும். 100% பேசணும். பட் பேசுறதுக்கு தைரியம் இல்லை.
நம்ம இல்லைன்னா வேற யார் எடுப்போம்? நான் திரும்பியும் அங்கே வரேன். நீங்க எடுக்கலைன்னா வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்ல அந்த குழந்தைய எடுத்து கூட்டிட்டு வெளியில போங்க. கேன் தே சே பை லா? லீகலா சொல்ல முடியுமா? இன்னொரு கேஸ், ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு ஆஃபீஸர் குழந்தையுடைய ஃபாதர் வந்து என்கிட்ட பேசுறாரு. தீபக் சார், இந்த மாதிரி என் குழந்தை வந்து வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலில் அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் ப்ளீஸ் கிவ் மீ ரைட்டிங். மெம்பர் செக்ரட்டரி ஜெயக்கொடி வந்து டிசபிலிட்டி கமிஷனராக இருந்தவர் தான். ஐ வில் புட் இட் டு ஹிம். அவர் கடைசியாக எழுதியே தரேன். அது காரணம் என்னன்னு விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு பயம். அவங்க தான் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருக்காங்க, எந்த டிசபிள் சைல்டா இருந்தாலும் 50% கன்சிடர்ல என்ன செஞ்சாங்கன்ட்டு they should allow to use all kinds of facility in half rate. 50% across Tamil Nadu. Any kind of stadium ஆகட்டும், indoor stadium ஆகட்டும், outdoor stadium ஆகட்டும், swimming pool ஆகட்டும், anything for a child with disability, it is only 50%. If somebody else has to pay 3,000 rupees, we will have to pay only 1,500. So when you give a concession, it means you already accept the fact that you have a right for that. Agree? But அவர் எடுத்து கொடுக்கிறதுக்கு பயம். My friends, இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் பேப்பர் மாத்துறேன். நான் அந்த டிசபிலிட்டி லா என்ன சொல்றது, philosophy என்ன சொல்றதுன்றதெல்லாம் உள்ள போறேன். ஆனால் அதற்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு கான்செப்சுவலா ஒரு விஷயத்தை நான் லாஸ்ட் டைம் வரும்போது சொல்லியிருந்தேன். நம்ம நிறைய பேர் நம்ம குழந்தைக்கு இருக்கிறது டிசபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்றதுக்கு ஆழமா மனசுக்குள்ள ஆழமா அதை நம்ம என்ன செய்யறோம் இல்லைன்றது. அது காரணம் என்ன நீங்க கொஞ்சம் இன்னும் யோசிச்சு பார்க்கும்போது, டிசபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு குறைபாடு, ஒரு இயலாமை என்பது ஒரு குறைபாடு அப்படின்னு ஒரு பார்வை. இந்த பார்வை ஒரு கடுமையான பிற்போக்குத்தனமான சிந்தனை. நான் தயவுசெய்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு நீங்க பண்ணிக்கணும். ஒரு பிரிமிட்டிவ் திங்கிங். இது ஏன் நான் பிரிமிட்டிவ் திங்கிங் அப்படின்றேன்னா, ஒரு சின்ன ராமாயணத்துல ஒரு கதை என்னன்னா, ஹனுமான் வந்து இலங்கைக்கு போறாரு. அங்க ஆசனம் சரியா தரல ராவணன். அந்த கோபத்துல இலங்கையை வந்து எரிச்சிடுறாரு. எரிச்சுட்டு திருப்பி எங்க வர்றாரு, கிருஷ்ணகிரிக்கு வர்றாரு. அந்த இடத்துல கம்பன் சொல்லுவான், அதை வால் எரிந்து வால் பாதி இல்லாம வரக்கூடிய அந்த அனுமாரை சக வானரங்கள் கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்றதாக ஒரு இடத்துல சொல்றாங்க. இப்ப அங்கேருந்து அப்படியே வச்சிருக்கு. அங்க வால் இல்லாம இருக்கிறது குறைபாடாக சக வானரங்கள் பார்த்ததாக பதிவு நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த டிஸ்கோர்ஸ்ல இல்லை. Disability is not a deficit. It is part of diversity. தமிழ்ல சொன்னா பன்முகத்தன்மையின் ஒரு முகம்தான் வேதம். பன்முகத்தன்மைனா இயற்கைக்கு பன்முகம் இல்லையா? சில பேர் சிறப்பா இருக்கும், சில பேர் கருப்பா இருக்கும், சில பேர் கருத்தியா இருக்கும், சில பேர் உயரம் கம்மியா இருக்கும், சில பேருக்கு விரல் நீளமா இருக்கும், சில பேருக்கு விரல் கம்மியா இருக்கும். நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்துல் கலாம் மாதிரி நம்ம பெரிய அறிவாளியா? அப்ப அவரை பார்க்கும்போது நமக்கு டிசபிலிட்டி இருக்கு. நம்ம we have never identified ourselves, right? இயற்கையில அந்த ஏற்றம் தாழ்வு என்பது இயற்கை நிமித்தம். இயற்கையிலேயே மலை இருக்கு, பிளெயின்ஸ் இருக்கு, ஆறு இருக்கு. ஆற்றுக்கு பாலத்தை இயற்கை தரல, நம்ம தான் தந்துருக்கோம். பன்முகத்தன்மையில் ஒரு முகம் தான் இறைவன். நீங்க ஆழமா பாருங்க, இறைவன் கூட இயலாமையை காண்பித்து அதை சரி செய்கின்ற இடத்துலதான் பல இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய பெருமை வந்ததாக நம்ம விவிலியத்துல பார்க்கிறோம், பல இடங்கள்ல பார்க்கிறோம். சரிதானா? உண்டாயிருக்கீங்களா? அப்ப இதை வந்து ஒரு குறைபாடாக பார்க்கின்ற ஒரு பார்வை, அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கலாம். இது disability and ability is two facets of life. நம்ம முதல்ல disability is not a deficit. தயவு செய்து மற்ற குழந்தைகளை பார்க்கணும், என் குழந்தை கொஞ்சம் கம்மிதான், அதை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. இது அவர் அறிவாளியாகிறதுக்கு எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அவன் ஒரு பெரிய திறமைசாலி என்பதை எவ்வளவு தூரம் இயற்கையின் கொடையாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இது இயற்கையின் அங்கம் தான்.
ஒரு இது இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போறேன். நீங்க எனக்கு இப்போ பேசுறது இல்லை. நீங்க ஒரு வண்டியில போகும்போதோ எங்க போகும்போதோ பேசும்போதோ இல்லை எங்கோ ஒரு இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் யதார்த்தம். திருநங்கைகள் ஒரு காலத்துல நம்ம எப்படி பார்த்தோம்? 1980 எப்படி பார்த்தோம்? என்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும்? 9 இல்லையா இந்த வார்த்தை. ஆனா இன்றைக்கு ஒரு ஒரு வளர்ச்சி பெற்று வரக்கூடிய சமுதாயத்துல அப்படி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அவங்கள நம்மள ஒரு அங்கம் யோசிக்கிறோம். சரிதானா? நீங்க அதை பார்க்கின்ற, அதை ஏற்றுக்கொள்கிற, நம்ம மாதிரி சக மனிதர்னு ஏற்றுக்கொள்கிற நம்ம டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைய வந்து மற்ற குழந்தைகளிலிருந்து அது ஒரு இன்ச்சு கம்மி தான், ஒரு செல் கம்மி தான், ஒரு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ச்சு கம்மி தான், ஒரு சொல் கம்மி தான், அந்த பார்வை முதல்ல நம்ம கிட்டே விழுது. இது ரொம்ப வேண்டி. ஏன்னா அங்கதான் நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் செட் ஆகிறதுக்கான முதல் அடி அங்கதான் வரும். அதுதான் நம்ம முதல்ல ஆழமாக நம்ம மனசுக்குள்ள இருந்து தூக்கி எறியணும். ஒரு குழந்தை அப்படி ஒரு படத்துல நான் பார்த்தேன், வாட்ஸ்அப்ல ஒரு கதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன தப்பான விஷயம் தான், கெட்டது நடக்கும்போது ஆண்டவா எனக்கு ஏண்டா இப்படி கொடுக்குற அப்படின்னு கேட்கிறவங்க, நல்லது நடக்கும் பொழுது ஏண்டா இந்த நல்லதை ஏண்டா எனக்கு கொடுக்குற, அவனுக்கு கொடுக்குறது மற்றவங்க கொடுக்க நம்ம கேட்டிருக்கோமா? ரைட்? அது எப்படி வந்து பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, ரைட், அது எப்படி ரெண்டும் ஈக்குவல் நினைக்கிறோமோ அது மாதிரி தான் இது. தயவு செய்து அந்த ஒரு பார்வையை வெளியெடுத்து போடுங்க. அதுல இன்னொன்னு, இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு ஒரு 8 பிரின்சிபிள்ஸ் பத்தி UNCR பேசுறேன். பிரின்சிபிள்ஸ், கொள்கை கோட்பாடை பத்தி பேசுறேன். அது கூட நான் கடந்து போக போறேன். ஒரு சின்ன கேஸ் தான் நான் சொல்ல போறேன். அப்படியே நான் அனுப்பி விடுறேன். But please make sure that these 2 documents revert back to me, right? Now, see, this is a case where I had now the மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் இல்லையா, டிசேபிள் கமிஷனர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமிஷனர்ஸ் ஃபார் டிசேபிலிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமிஷனர் ஃபார் டிஃபரன்ட்லி ஏபிள்னு ஒரு அலுவலகம் இருக்கு, ரைட்? அந்த கமிஷனர் ஃபார் டிஃபரன்ட்லி ஏபிளுக்கு வந்து குவாசி ஜுடிஷியல் பவர் கொடுத்துட்டாங்க. குவாசி ஜுடிஷியல் பவர். இந்த பேப்பர்ல பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் வந்து மதுரை டு சென்னை வருது. இந்த ட்ரெயின்ல ஒரு புது மாற்றம் ஏற்படுத்தாங்க. LHP கோச்சஸ் ஒரு கோச்சஸ். LHP அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய நம்ம கம்பார்ட்மெண்ட்ல அதை மாத்திருக்காங்க. பட் சட்டம் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு டிசைன் நம்ம அடாப்ட் பண்றதா இருந்தா, now we talk about inclusive economics கேள்விப்பட்டிருக்கோமா? inclusive economics பேசுறோம்ல, inclusive financial development பேசுறோம்ல, அதே மாதிரி there is a concept called inclusive design. Any design must have an inclusivity so that everybody